The doctrine of the church. It is to discipline believers. இல்லையா? அந்த தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் அந்த 3 காரியங்களை நான் சொன்னேன். என்னதெல்லாம்? செல்ஃப் டிசிப்ளின், சுய கட்டுப்பாடு நம்ம பார்த்தோம். ரெண்டாவதாக சாவரின் டிசிப்ளின், இறையாண்மையான ஒழுக்கம். செல்ஃப் டிசிப்ளின்னா சுய ஒழுக்கம் இல்லையா? சுய ஒழுக்கம். ரெண்டாவதாக நம்ம இறையாண்மையான ஒழுக்கம். மூன்றாவதாக சர்ச் டிசிப்ளின். ஆமென். இந்த முதல்ல சொன்ன இந்த 2 ஒழுக்கம் இருந்தால் சபை ஒழுக்கம் தானால் வரும். சபைக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது. அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா செல்ஃப் கண்ட்ரோல்லேருந்து ஆரம்பிக்குது, சுய கட்டுப்பாட்டிலேருந்து ஆரம்பிக்குது. செல்ஃப் டிசிப்ளின், சுய கட்டுப்பாடு சொல்கிறத விட செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம். நமக்குன்னே ஒரு ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கங்கிறது ரொம்ப மேன்மையான ஒன்று. ஒழுக்கம் இல்லாதவங்களை தேவன் எந்த விதத்திலையும் பயன்படுத்தவே முடியாது. அடுத்ததாக அந்த ஒழுக்கம் நாளுக்கு நாள் கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பயத்தை, ஒரு இறையாண்மையை நமக்குள்ளே தரும். அந்த ஒரு நம்முடைய தாட்ஸ், நம்முடைய எண்ணம் எல்லாமே நம்ம குறைவோ நிறைவோ, பலவீனமோ பலமோ, ஆமென், பூரணமோ குறையோ, ஏதோ ஒன்று, இது ஏதோ ஒன்று தான் நம்ம இருப்போம் யாராக இருந்தாலும். ஆனாலும் இந்த ஒழுக்கத்தில் நம்ம சரியாக இருந்தால், சர்ச் டிசிப்ளினில் நம்ம சரியாக கர்த்தர் நடத்துவார். சர்ச் டிசிப்ளினில் மாத்திரம் நம்ம சரியாக இருந்துட்டால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மைக். செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும். பார்த்தீங்களா? அதுக்கு முந்தின வசனத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவன் தவறு செய்தால் அவன் தனித்திருக்கும் போது அவனுக்கு போய் நீ எதை என்ன செய்ய சொல்லு. அதுக்கு அவன் கீழ்ப்படிஞ்சா பாரு, கீழ்ப்படியலைன்னா மூப்பர்கள் இடத்துல போ இல்லையா? அவங்ககிட்ட போய் சொல்லு. அவங்களுக்கு அவன் கீழ்ப்படியலைன்னா அடுத்தது யாரும் சொல்கிறாரு? படி. இல்லை 17 இல்லை, அதுக்கு முந்தின வசனம் 15. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. பார்த்தீங்களா? சபைக்கு தெரியப்படுத்து. ஃபைனலாக எங்கே வருது? சபை. ஏன்னா நியாய தீர்ப்பு சபையில் தான் துவங்கும் காலம். கடைசி நாட்களில் நியாய தீர்ப்பு எங்கே துவங்குது? சபையில் தான். ஆமென். இன்றைக்கி இந்த நியாய தீர்ப்பு துவங்குதுன்னா, அது நம்ம கடந்த வாரத்தில் நம்ம அந்த டிசிப்ளின்லே பார்த்தோம். சிக்ஷை 1 கொரிந்தியர் 11:31 நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். 32 நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடு நியாயந்தீர்க்கப்படாதபடிக்கு தேவனாலே சிட்சிக்கப்படுகிறோம். கண்டம்டு, கடிந்து கொள்ளப்படுகிறோம். இன்றைக்கெல்லாம் சில பேரை கடிந்து கொண்டாக்கா அவங்க சபை பக்கமே 4 வாரத்துக்கு வரமாட்டாங்க. ஆமாம், தொடர்ந்து மற்ற எந்த இதுக்குமே வரமாட்டாங்க. ஏன்னா கடிந்து கொள்ளுதல் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. சிக்ஷை. சில பிள்ளைங்க வீட்டில் தாய் தகப்பன் கடிந்து கொண்டாலே 10 நாளைக்கு சாப்பிடாது. அப்படிலாம் இருக்காங்க, பேசவே மாட்டாங்க தாய் தகப்பன்ட்ட. ஆமென். எஸ், அதே தான். அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நாம் எஸ், இப்போ நீங்கள் இதுக்குள்ளே வரும்போது அவன் அப்படியும் அவன் செவி கொடலைன்னா நீ யாருக்கு சொல்கிறது? சபைக்கு தெரியப்படுத்து. ஆமென். சபைக்கு செவி கொடாது இருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. ஆமென். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? பி வைஸ் அபவுட் சர்ச் டிசிப்ளின்.
சபை ஒழுக்கத்தில் ஞானமாக நம்ம நடந்துக்கணும். எப்படி? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசி. 1 கொரிந்தியர் 5:1-2. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரத்யட்சமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத இருக்கிறதே. அது இங்கிலீஷ்ல படிமா கொஞ்சம். It is reported commonly that there is fornication among you, and such fornication as not so much as named among the Gentiles, that one should have his father's wife. பாத்தீங்களா எப்படி எப்படிப்பட்ட காரியமா இருக்கு பாருங்க. 2ஆம் வசனத்தை வாசி. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும், இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். ஆமென். அப்போ இங்கிலீஷ்ல படி. and ye are puffed up and have not rather mourned that he that hath done this deed might be taken away from among you. Amen. அப்போ mourn over the sin, அதுக்காக மனஸ்தாபப்படணும். பாவத்துக்காக மனஸ்தாபப்படுவதுன்னா அவங்களுக்கு என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும், என்னதான் அவங்க இதாக இருந்தாலும், நீங்கள் அவங்க கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அவங்கள நேசிக்கலாம், தப்பு இல்லை. பட் அவங்களோட மிங்கிள் ஆகக்கூடாது. அவங்கள தூரத்தில் இருந்து அவங்களுக்காக ஜெபிக்கணும். எஸ், இது ரொம்ப ஒரு ஆழமான காரியம். மனஸ்தாபப்படணும், சம்மந்தப்பட்டவங்க மனஸ்தாபப்படணும். ஆமென். அப்போ அதான் சொல்கிறார் அவர். இப்படிப்பட்ட காரியம் செய்தவனே நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும், உங்கள் ஆவியை விட்டு நீக்காமலும். அவங்க செய்கிறதெல்லாம் தப்புன்னு தெரியுது, அவங்க செய்கிறதெல்லாம் தவறுன்னு தெரியுது, நீ அதுக்கு துணை போலன்னு தெரியுது, நீ அதில் பாதிக்கப்படலைன்னு தெரியுது. ஆனால் உனக்கு அதில் பங்கு இருக்கும்னா, அவங்க செய்கிற காரியத்தில் உனக்கு அதில் பங்கு இருக்கும்னா, உனக்கு தெரிஞ்சு அவங்க அதை செய்கிறாங்கன்னா அந்த பாரம் உனக்கு வரும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அப்படிப்பட்டவங்களை நீ என்ன செய்யணும்? உங்களை விட்டு நீக்கணும், நீக்காமல் இருக்கக்கூடாது. ஆமென். செப்பரேஷன் ஃப்ரம் ஈவில் அசோசியேஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு டெஃபிஷியன்ஸில். ஆமென். செப்பரேஷன் ஃப்ரம் ஈவில் அசோசியேஷன்ஸ். அந்த மாதிரி ஐக்கியத்திலிருந்து நீ என்ன செய்யணும்? விலகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் என்னாகமத்தில் 33ஆம் அதிகாரத்தில் 51 56 வரைக்கும் படிங்க. நம்பர்ஸ், என்னாகமம். நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் போய் சேரும்போது, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்திலே போய் சேரும்போது அத்தேசத்து குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளெல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள். அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன். சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்திரங்களாக பங்கிட்டு அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்ச ஜனங்களுக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுக்க கடவீர்கள். அவரவருக்கு சீட்டு விழும் இடம் எதுவோ அவ்விடம் அவரவருக்கு உரியதாகும். உங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களின்படியே சுதந்திரம் பெற்றுக்கொள்ள கடவீர்கள். ஆமென். இவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? செப்பரேஷன். உங்கள் பிதாக்களுடைய சுதந்திரத்தின்படியே உங்களை அழைத்த கர்த்தர், உங்களுக்கு சத்தியம் சொன்னவங்க, உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், உங்களை நடத்தினவங்க, அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்குது. அந்த சுதந்திரத்தை உங்களுக்கு தருவாங்க. இது உண்மை. உங்கள் தகப்பனுடைய சுதந்திரம், புரியுதா? அந்த தகப்பனுடைய சுதந்திரத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கணும்.
அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாக சமாதானமாக இருக்க நான் பார்த்துருக்குறேன். அவங்க தங்களுடைய சுதந்திர பங்கு வீதத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆமென். அவங்களுக்கு கொடுத்ததை கொஞ்சம் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலியா பாருங்கள், தன்னுடைய சுதந்திர பங்கை யாருக்கு கொடுத்தான்? எலிசாவுக்கு கொடுத்தான், த்ரூ மேண்டல். ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ். பாருங்கள், அது எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். அந்த சுதந்திரம் இவனுக்கு வந்தப்புறம் அவனை மாதிரியே மாறிட்டான். அவனை மாதிரியே இவன் அவனை மாதிரியான பேச்சு, அவனை மாதிரியான செய்கை, அவனை மாதிரியாகவே மாறிப்போனான். எல்லாரும் சொல்கிறாங்க எலியாவின் ஆவி இவனுக்குள்ளே இறங்கியிருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். எலியாவின் ஆவி இவனுக்குள்ளே இறங்கியிருக்கு. ஜனங்கள்லாம் பார்க்குறவங்க சொல்கிறாங்க அப்படியே இருக்குது, அப்படி அவனோட சுதந்திர பாகம். ஆமென், பிரைஸ் காட். அப்போ அது அவனுக்குள்ளே இருக்கிற அந்த வரம், ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு வேணும்னு கேட்குற அளவுக்கு அந்த சுதந்திரம் அவனை அப்பப்போ அவனோடு கூட அது அழுத்தி கொண்டே இருந்திருக்கும். இதுதான் பிரைஸ் காட். 56 வரைக்கும் படி. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால், அப்பொழுது நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால், அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களிலே கூறுகளுமாக இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல் என்றார். பார்த்தீங்களா, கடைசியில் எங்கே போயிட்டார் பார்த்தீங்களா ஆண்டவர்? அவங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு நினச்சேனோ அதை உங்களுக்கு செஞ்சிருவேன். இதை விட கொடிதான காரியம் கிடையாது. அவங்க செய்கிற தப்பை நீங்கள் செய்யணும்னு கிடையாது. அந்த ஈவில் அசோசியேஷன்ஸில் உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? பங்கு இருக்கக்கூடாது. இதைத்தானே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில், துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். எஸ் எஸ். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசி. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். ஆமென். அப்போ கர்த்தர் சொல்றாரு, புறப்படுங்கள், depart ye, go ye out from thence, touch no unclean thing, go ye out of the midst of her, be ye clean, bear the vessels of the Lord. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே. கர்த்தருடைய பாத்திரம்னா என்னது? You are the chosen vessel. ஆமென். உங்களை தான் கர்த்தர் பாத்திரமாக தெரிஞ்சிருக்கிறார். You are the golden vessel. ஆமென். சும்மா இல்லை, நீங்கள் ஒரு விலையேற பெற்ற பாத்திரம். அழிந்து போகிறப்போ அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, அப்போ உங்கள் பாத்திரத்தை கர்த்தர் புடமிட்டு உங்களை நாளுக்கு நாள் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த கிருபையெல்லாம் நீங்கள் கொண்டு போய் அந்த ஈவில் அசோசியேஷன் ஆளுகிட்ட போய் விட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு வர்ற தண்டனை தான் உங்களுக்கு வரும். அவங்களுக்கு செய்வேன்னு சொல்கிறத உங்களுக்கு செய்வேன்னு சொல்கிறார். ஆமென். யோவான் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்க, ஆவிக்குரிய தேவ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒன்று நல்லா தெரியணும். உன்னை உலகம் தேவையில்லாமல் பகைக்குதுன்னா நீ உலகத்தான் அல்ல. தேவன் உன்னை என்ன செய்திருக்கிறார்? உலகத்திலிருந்து உன்னை தெரிந்திருக்கிறார். சோசன். புரியுதா?
உன்னை சோசனால தான் நீ எங்கே இருக்கிற, செல்ஃப் டிசிப்ளின்லையும் தேறி வர்ற, இறையாண்மை ஒழுக்கத்திலையும் தேறி வர்ற, சர்ச் டிசிப்ளின்லையும் தேறி வர்ற. யார் ஒருத்தர் ஃபைனலாக ஒருத்தங்களுக்கு வந்து எங்கே அவங்களுடைய டிசிப்ளின் சோதிக்கப்படும்னா சர்ச்சில் தான். அவங்கள சின்ன வயசுலேருந்தே வர்ற பிள்ளைகளெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது வாலிப வயது, அதுக்கப்புறம் திருமண வயது. அதனால் நான் பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் அந்த ஒரு வயதை எட்டும் பொழுது ஊழியக்காரங்களுக்கு கீழ்ப்படிவாங்க, பேரண்ட்டுக்கு கீழ்ப்படிவாங்க. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் ஆமென், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் அவங்ககிட்ட இருக்காது. இன்றைக்கி எல்லாம் உலக ஆலோசனை கேட்குற கூட்டம் தான் நிறையா இருக்குது. ஆமென். ஏன்னா கர்த்தர் உலகத்துலேருந்து உங்களை பிரிச்சிருக்கிறார். ஆகையினால உலகம் உங்களை பகைக்கும்னா அது பகைக்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது, உங்களை அது பக்கம் இழுக்கும். பிசாசுடைய வேலை என்னது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் ஒன்றி வேறு ஒன்றுக்கு வரான். அப்போ அது தந்திரமாக உங்களை இழுக்கும். ஸோ நீங்கள் அதிலிருந்து நீங்கள் விலகணும். அடுத்தது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். பார்த்தீங்களா? சேவ் yourself from this untoward generation. crooked and unjust generation. பார்த்தீங்களா? crooked mind சொல்கிறாங்கல்ல, crooked. ஆமாம், அந்த மாதிரி ஜென்ரேஷனை விட்டு விலங்க. மாறுபாடு உள்ளது, மாறுபாடாக இருக்கிறாங்க. நம்ம கல்ச்சருக்கு ஒத்து வரல. கல்ச்சர் மீன்ஸ் ஸ்பிரிச்சுவல் கல்ச்சர் நான் சொல்கிறது, வேறு எதுவும் சொல்லலை. ஆவிக்குரிய கல்ச்சர், நம்ம சத்தியத்தை அறிஞ்சதுபடி இவங்க இல்லை. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களுடைய கேளிக்கை, அவங்களுடைய காரியத்தில் நம்மளை ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுனாலே நீங்கள் என்ன செஞ்சிடணும்? படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், வேலை செய்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அதுலேருந்து விலகிடணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பிக்கக்கூடாது. மாறுபாடு உள்ள சந்ததினே சொல்கிறார் ஆண்டவர். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். and touch not the unclean thing and I will receive you. Praise God. Amen. நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். பிரைஸ். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். இது ஒரு செப்பரேஷன் வளர்க்க வேண்டியது. கனியற்ற ஒரு கனியே இருக்காது, கனி இல்லாத வாழ்க்கையாக இருப்பாங்க. எவ்வளோதான் நீங்கள் பழகுங்க, எவ்வளோதான் நீங்கள் அன்பு செலுத்துங்க, பதிலுக்கு அவங்க வந்து ஒரு கொஞ்சமாவது இயேசு ஏன் ஒரு வழியருகே இருக்கிற அத்திமரத்தை சபிச்சார்? அது கனிகாலமாக இராதபடினாலே அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. கனிகாலமாக இராதபடினாலே எப்படி இயேசு கனியை தேடி வந்தார்? இஸ்ரேல் தேசத்தில் 2 காய்ப்பு இருக்கும், முன்மாரி காய்ப்பு, பின்மாரி காய்ப்பு. இயேசு வந்தது முன்மாரி காய்ப்பில், அந்த ஃபார்மர் ரெயின் டேஸ். அந்த ஃபார்மர் ரெயினில் முன்மாரி மலையில் கொஞ்சம் காய்க்கும், அது பழமாக பழுக்காது. பின்மாரியில் தான் பழுக்கும். முன்மாரியில் செங்காயாக காய்க்கும். செங்காய்னாக்க என்னது? பாதி காய் பாதி பழமாக இருக்கும், ஆனால் பசிக்கு சாப்பிடலாம். அது இருக்குதான் தான் கர்த்தர் பார்த்தார். ஒரு பூரணம் இருக்குதான் பார்க்கல. கொஞ்சம் பலன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் சொல்கிறார்ல, என் வசனத்தை கை கொண்டபடியினால், என் நாமத்தை மறுதலியாமல் போனபடியினால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார்ல. அதே மாதிரி தான் தேவன். அதனால தான் அந்த மரத்தை என்ன செய்தார்? சபித்தார்னு இருக்குது, சபிக்கலை, கடிந்து கொண்டார். சிச்சை, கண்டம்டு, அதுக்கே அது பட்டு போச்சு. இனி ஒரு காலம் உன்னிடத்திலே கனி உண்டாகாத இருக்கட்டும் சொல்லிட்டார். அடுத்த நாளே அது பட்டு போயிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இது வந்திருக்கான்னு பார்க்கணும். ஆமாம்,
சில பேர் நீ நல்லா பார்த்துருக்குற, அவங்க எவ்வளோ தான் பிறண்டு பண்ணுவாங்க. இங்கேருந்து அந்த சபைக்கு போவாங்க, அங்கேருந்து அங்கே போவாங்க, அங்கே போவாங்க, அப்படி பண்ணுவாங்க, ஃபேமிலி ஜெபம் பண்ணுவாங்க. பேசிக் சரியாகாத வரையிலும் ஒன்று நடக்காது. எங்கே பேசிக் சரியாகாத வரையிலும் நடக்காது. பேசிக் உன்னுடைய சுபாவம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். உன்னுடைய சுபாவம் கர்த்தர் உன் அழகில் பிரியமாக இருக்கணும். ஆமாம், உன் ஆவிக்குரிய அழகில் கர்த்தர் பிரியமாக இருக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆமென். செய்கை எல்லாம் மாறுபாடாக செஞ்சுட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொன்னால் ஒன்றும் நடக்காது. அது பாஸ்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஆமென். அப்போது கனியற்ற அந்தகார கிரியை என்ன? தேடி அன்பு கிடைக்குதான்னு வருவோம். ஆண்டவர் தேடி வர்றாரு. சரி, கொஞ்சமாவது சுபாவம் இருக்கா பார்ப்போம், பொறுமையாக இருப்போம். பூரண கனி தான் வேண்டாம், கொஞ்சமாவது அன்பு இருக்கா? நம்ம அன்பு காட்டுறோமே, அன்பு செலுத்துகிறோமே, மாய்மலம் இல்லாமல் நேசிக்கிறோமே, மாய்மலம் இல்லாமல் பேசுகிறோமே. அங்கே பாருங்கள், அங்கே ஒன்றும் இருக்காது. அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்துகொள். அவைகளை என்ன செய்ய? கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். Reprove them. Yes. Reprove them. Okay. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். பார்த்தீங்களா சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒரு சபைக்கு வந்தால் அந்த சபையில் என்ன போதிக்கிறாங்க, என்ன உபதேசம் சொல்கிறாங்க, நம்ம நல்லதுக்கு சொல்கிறாங்க, பரலோகம் போகிறதுக்கு சொல்கிறாங்க, நம்மளோ இப்படி நடக்கலை, நம்மளோ இப்படி இல்லை, மாறுபாடாக இருக்கிறோம், அது பாஸ்டருக்கோ ஆவியானவருக்கோ தெரிஞ்சு பேசுகிறாரு. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம அதை நம்மளை மாற்றிக்கிட்டு அதிலிருந்து நம்மளை விலகி காத்துக்கணும் அப்படின்னு இல்லாமல் என்ன செய்கிறாங்க? ஆமென். ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை இடுகிறோம். உங்கள் ஆவி எதிர்க்கும். அது உங்கள் ஆவி எதுக்கு அவங்களால தாங்க முடியாது. வெளியே போய் அவங்கள தூஷிப்பாங்க. ஆமாம், இதுதான் ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு பெரிய காரியம். ஆமாம், அவங்க சொல்கிறதெல்லாம் நீ கேட்டுகிட்டே இருக்கணும். அப்போ ஆவிக்குரிய காரியம் நல்லாயிருக்கும். ஆனால் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நீ கடிந்து கொள்ளிட்டேன்னு சொல்லி நீ அவங்க மேலே அவங்கள நீ கண்டம் பண்ணுற, கடிந்து கொள்கிறன்னு அவங்க தெரிஞ்சிட்டாங்க, அவங்கள்ட்ட ஒட்ட மாட்டாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருந்தும் உலகத்தானா இருக்காங்க. அதனால தான் அவங்கள பகைக்கிறாங்க. அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும் அது. ஸோ என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வசனங்கள் வரை வேகமாய். Judge the sin. நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாக இருந்தும் ஆவியினாலே உங்களோடு கூட இருக்கிறவனா இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல. பார்த்தீங்களா, இதுதான் சபையில் வந்தா, இதுதான் நிறைய பேர் சபைக்கு வர்றதில்ல. அப்படியே சபையில் வந்தாலும் நம்மளே கண்டுபிடிச்சிட்டாரு, நம்மளே தெரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம காரியம் இவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு உண்மையான ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க? ஆதாம் ஏவாள் தவறு செய்தது யாருக்கு தெரிஞ்சு போச்சு? கர்த்தருக்கு தெரிஞ்சு போச்சு. தெரியாமல் இருக்குமா? சொல்லுங்கள், கர்த்தருக்கு தெரியாமல் இருக்குமா? தெரியும். அதனால தான் ஆண்டவர் அங்கேருந்து வரும்போது என்ன கேட்டார்? ஆண்டவர் அங்கேருந்து வரும்போதே அவங்கள சாபம் போட்டுட்டுல வந்திருக்கணும். என்ன கேட்டார்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? பார்த்தீங்களா, இதுதான் தேவன் கேட்குறது. நீ எங்கே இருக்கிறாய் சொல்லு. விளக்கின கனியை புசிச்சியா? ஆமே, அதுக்கு ஆதாம் ஆமாண்டவரே தெரியாமல் நான் செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னால் அது வேறு. நீ தந்த ஸ்திரீ என்னை மோசம் போக்கினான்னு சொன்னான். பார்த்தீங்களா? அப்போ அது யாரை குறை சொல்கிறான்? தேவனை. நீங்கள் எனக்கு தந்தனால தான் நான் பாவம் செஞ்சேன். நீங்கள் ஏன் தந்தீங்க? நீங்கள் தந்தனால தான் நான் பாவம் செஞ்சேன். நீங்கள் ஏன் எனக்கு இதை தந்தீங்க? செஞ்ச தவறை ஒத்துக்கிறதுக்கு முடியலை.
ஆண்டவரே குறை சொன்னான், ஆண்டவரே குற்றப்படுத்துகிறான். செஞ்சுட்டேன், இப்படி செஞ்சுட்டேன் ஆண்டவரே மன்னிச்சுக்குங்கன்னு சொல்ல முடியலை. அதுதான் சரீரத்தில் நான் தூரமாக இருந்தாலும் ஆவியில் உங்களோடு கூட. இதுதான் ஆவிக்குரிய சபையினுடைய மேன்மை. தேவ பிள்ளையே, அவங்க ஆவியில் செபிக்கும்போது உங்களோடு அவங்க இருக்கிறத போல், உங்கள் பாரத்தை அவங்க சுமக்கிறது போல், உங்கள் கண்ணீரில் அவங்க கண்ணீராக நினச்சி அவங்க ஜெபிக்கிற ஊழியர்களாக இருக்கணும். அப்படின்னா தான் அந்த வசனம் பொருந்தும். அப்படின்னா தான் நீங்கள் சொல்கிற ஆலோசனை அவங்களுக்கு பொருந்தும், வரும், வாய்க்கும். இல்லாட்டி அதெல்லாம் வாய்க்காது. உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஒரு கசப்பை வச்சுக்கிட்டு, நீங்கள் ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு வாய்க்காது. ஓகே, வேகமாக வாங்க, 5 வரைக்கும் படிங்க சீக்கிரம். நீங்களும் என்னுடைய ஆவியும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கூடி வந்திருக்கிறீர்கள். பார்த்தீங்களா, இது ஒரு ஆழமான காரியம். நம் மாம்சத்தின்படி தூரமாக இருந்தாலும் ஆவியின்படி உங்களோடு இருக்கும்போது நாளாக நீங்களும் என்னுடைய ஆவியும், அதாவது பவுலுடைய ஆவியும், நாட் ஹோலி ஸ்பிரிட், மேன் ஸ்பிரிட், பவுல் ஸ்பிரிட், உங்கள் ஸ்பிரிட்டும் அது ஊழியக்காரங்க ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வரும். அற்புதங்கள் நடக்கும், சபையில் அதிசயங்கள் நடக்கும், ஆவியில் ஒரு மனம். இதுதான் சர்ச் டிசிப்ளினுக்கு பேஸ்மெண்ட். சர்ச் டிசிப்ளின் மூலமாக தான் இதெல்லாம் வரும், இந்த ஒழுக்கத்தில் தான் இதெல்லாம் வரும். அதெல்லாம் அந்த கேதரிங் வரும், அந்த ஃபெலோஷிப் வரும், ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் வரும். ஆமென். உங்களை நடத்துகிறவங்களை நீங்கள் வேதனைப்படுத்தாமல் இருப்பீங்க, துக்கப்படுத்தாமல் இருப்பீங்க. உங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க, என்றைக்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க, எல்லாரையும் தெரியும். உண்மையிலே அபிஷேகம் பெற்று ஒரு சபையில் ஒரு சகோதரியோ சகோதரனோ இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சபையில் நடக்கிற மூல முடுக்கில் இருக்கிற எல்லாமே தெரியும். அவங்க ஞானத்தில் முதிர்ச்சியாக இருப்பாங்கன்னா அவங்க அந்த இருதயத்தை தன்னிலே வைத்து கொண்டிருப்பார்கள். மரியாளோ இந்த சங்கதியெல்லாம் தன்னுடைய இருதயத்தில் வைத்து கொண்டாள். அது எல்லாம் காவலோடு காத்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புரியுதா? இப்போ ஒருத்தங்களை குறித்து வெளிப்படுத்தினோன்னா டக்குன்னு சொல்லிட மாட்டாங்க, அவங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஐயோ இவங்களை பற்றி இப்படி வந்திருக்கு, இவளை பற்றி இப்படி காட்டுறாரு ஆண்டவர், அப்படி அதுக்காக ஜெபிப்பாங்க. அப்படி ஜெபிச்சும் அவங்க மாறலைன்னா அவங்கக்கிட்ட மெதுவாக சொல்லுவாங்க. இதுதான் இப்படி இந்த மாதிரி காரியங்கள். அடுத்தது படிக்கிற 5ஆம் வசனத்தை படிங்க. அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அப்ப சாத்தான் மீன்ஸ் இந்த இடத்துல சின்னு ஒரு ஜட்ஜ் தி சின். ஆமென். அந்த பாவத்தை கடிந்து கொண்டு அவனை ஒப்புக்கொடு, அந்த பாவத்தை ஒப்புக்கொடு. ஆமென். அந்த பாவத்தின் ஆவி ஒப்புக்கொடு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1-5 வேகமாக படிங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? உன் கண்ணில் உத்திரம்னா என்னது? பீம். உன் கண்ணில் பெரிய பீமே இருக்கு, அடுத்தவங்க கண்ணில் என்ன இருக்கு? சின்ன தூசி இருக்கு. அதை எடுத்து போடுன்னு சொன்னோம். உன் கண்ணில் என்ன இருக்கு? பீம் இருக்கு. அங்கே அப்படி தானே போட்டிருக்கு. ஓகே. A beam is thine own eye. A beam is in thine own eye. சரி, 5ஆவது படிங்க சீக்கிரம். மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். சோ என்ன செய்யணும்? 1 கொரிந்தியர் 5:2 இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும். சரி, அப்போ என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட காரியம் செய்கிறவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்கணும். டேக்கன் அவே ஃப்ரம் அமாங் யூ. 5ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 5:5.
அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக அவனை சாத்தானுக்கு ஒப்புக்கொடுங்க. deliver such an one unto Satan. For the destruction of the flesh. 1 Corinthians 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். Purge out. புறம்பே கழிச்சு போடு, புறம்பே தள்ளி போடு. ஆமென். போதும். Purge out. 13ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 5:13. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். and put away. ஸ்தோத்திரம். என்னெல்லாம் பார்த்தோம் கடைசியில் ஃபைனலாக 1 கொரிந்தியர் 5:2 டேக்கன் அவே ஃப்ரம் அமாங் யூ. 1 கொரிந்தியர் 5:5 டெலிவர் such an one unto Satan. அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுகு. 1 Corinthians 5:7 purge out. 5:13 and put away. Amen. These are the discipline of church. உணர்ந்தால் படிட்டு ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, சுய ஒழுக்கத்திலும் இறையாண்மை ஒழுக்கத்திலும் சபை ஒழுக்கத்திலும் சபை ஆண்டவரே இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் ஒழுக்கத்தோடு கூட இருந்து சபையினுடைய சகல காரியங்களுக்கும் ஆவியானவருடைய வார்த்தைக்கும் ஆண்டவரே வேத வசனத்தின் வெளிச்சத்திற்கும் ஆண்டவரே பிரசித்தம் தந்து நடத்துகிற தேவ வசனம் பிள்ளைகளுடைய கால்களுக்கு தீபமாக இருந்து பாதைகளுக்கு வெளிச்சமாக இருந்து உடைய பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்தும்படியாக நான் செபிக்கிறேன். சத்தியாவிய நீர் சகல சத்தியத்துக்குள்ளும் தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கு